ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம சேனலில் என்ன ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னா, மத்திய அரசு அக்டோபர் மாதம் புதிய விதிமுறைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மக்களுக்கு என்னென்ன விதிமுறை அறிவிச்சிருக்காங்க அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த பயண தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அக்டோபர் மாதம் மத்திய அரசு விதித்துள்ள புதிய விதிமுறைகள் என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். அதில் முதல் விதி என்னென்னா, உங்கள் ஆர்சி புக் மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கரண்ட் மொபைல் நம்பர் ஆதாரோட இணைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான போர்ட்டல் இணையதளம் இருக்குது, அதில் போய் நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர், ஆதார், ஆர்சி புக்கு, ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கரெக்டில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இரண்டாவது அப்டேட் என்னென்னா, நீங்கள் டோல்கேட் உங்கள்கிட்ட டோல்கேட் அதாவது ஃபாஸ்ட்ராக் இல்லைனா நீங்கள் டோல்கேட் போகிறப்ப உங்களுக்கு 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்ராக் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஃபாஸ்ட்ராக் விட்டு வெளியே போயிட்டாங்க, அதுக்காக இந்த விதிமுறை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஃபாஸ்டாக் நீங்கள் போகிறீங்க, அங்கே இருக்க சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ ஃபாஸ்டாக் வந்து ஒரு ரீட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ காஸ்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக தெரியுது. ஸோ நீங்கள் போகிறீங்க, உங்கள் ரீட் ஆகலை, அங்கே ப்ராப்ளம், அந்த டோல்கேட்டில் ஏதாவது அவங்க சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் ஃப்ரீயாக போகலாம், அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மூணாவது அப்டேட் என்னென்னா, செக் கிளியரன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, அந்த செக்கு கலெக்ஷன் போடுறீங்கன்னா அது 1 ஹவரில் வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3வது அப்டேட்டாக பார்த்துருக்கோம், விதிமுறையை பார்த்துருக்கோம். 4வது விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே, கூகுள் பே, இந்த யூபிஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை பேஸில் வந்து மணி சென்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூபிஐ பின் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இது வந்து கைரேகை பேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸில் வந்து இது வந்து யூபிஐ சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பைசா நல்லா ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 4வது பார்க்குறோம். 5வது விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஓடிபியோட உங்களுக்கு கைரேகை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸோ ஓடிபி பதிலாக இந்த கைரேகம் சேர்த்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு பணம் டிரான்சாக்ஷன் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஓடிபி நம்ம பின் பண்ணால் உங்களுக்கு மணி ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணால் ஓடிபியுமே வரும். ஸோ அதை நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ என்னன்னா, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓடிபி மற்றும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டும் சேர்த்து வச்சு மணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த சிம் கார்டை வந்து இது பண்ணிடுறாங்க, பிளாக் பண்ணி இது பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக இது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது அப்டேட் என்னன்னா, நீங்கள் ரிசர்வேஷன் பண்ண ட்ரெயின் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேறு தேதிக்கு வந்து ஃப்ரீயாக நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜனவரி மாதம் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ட்ரெயின் வந்து புக் பண்ணுறீங்க, ரிசர்வேஷன் பண்ணுறீங்க, அந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், நீங்கள் வேறு டேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த டேட்டில் வந்து டிக்கெட் வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கணும், அது பார்த்துக்கோ, அந்த விதிமுறை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேதி நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, நம்ம டிக்கெட் கேன்சல் பண்ணுவோம், அது குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டாக தெரியுது. 7வது விதிமுறை என்னன்னா, உங்களோட மார்பிங் பண்ண புகைப்படம், அந்தரங்க புகைப்படம் வந்து இணையத்தில் உலா வந்துச்சுன்னா நீங்கள் புகார் பண்ண 24 மணி நேரத்தில் அந்த படத்தை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தைரியமாக புகார் பண்ணலாம். அதாவது 24 ஹவர்ஸில் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா வந்து 24 நேரத்தில் அந்த புகைப்படத்தை நீக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க உத்தரவாக தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.